கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபையின் கூட்டத்தின் நாட்களில் விசேஷமாய் நம்மை புதிய வருடத்துக்கு கர்த்தர் ஆயத்து செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வல்லமையான நாமத்தில் யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம். 13வது வசனத்திலிருந்து, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிகிறதற்கு, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துவதற்காக மோசே தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது கேட்கும் போது, ஆண்டவரே, நான் வழி நடத்தப்படுவதற்கு எனக்கு முன்னால நீங்க போறீங்கிறத எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க, எனக்கு உணர்த்துங்க, எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கு உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைப்பதற்கு வழியை அறிவியும். எல்லாம் அருமையான கேள்வி. தேவனோட மோசே பேசும் பொழுது, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை வேணும். ஒரு மனுஷனுக்கு, ஒரு அதிகாரிக்கு, ஒரு ராஜாவுக்கு, ஒரு ஆளுகை செய்கிறவர்களுக்கு முதலாவது ஒருத்தரை பார்க்கும் போது கண்களில் தான் முதல்ல இரக்கம் உண்டாகும். அந்த கண்களில் பார்க்கிற கண்கள் மூலமாய் மூளைக்கு சென்று அந்த மூளை ஆர்டர் கொடுக்கும், இவங்க ரொம்ப எளிமையானவங்க, இவங்களுக்கு ஏதாச்சும் நன்மை செய்யணும்னு சொல்லி. கிருபை கிடைக்கிறது ஆண்டவருடைய தயவு. மோசே அந்த தயவை கேட்கிற, அந்த கிருபையை கேட்கும் போதுதான் அவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்னால செல்லும் என்று சொல்லுகிறார். 16வது வசனத்தை சொல்றாரு, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால அறியப்படும், நீர் எங்களோடு வருகிறதுனால் அல்லவா. இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நான் உம்முடைய ஜனங்கள் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன அந்த வார்த்தைகளின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால், பேர் சொல்லி அழைத்தது ஒன்று, அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தை மோசேயை உருவாக்கும் போது அவர் அறிந்திருக்கிறார். அவர் பிறந்த போது அறிந்திருக்கிறார். எகிப்து தேசத்துல வளரும் போது, அரண்மனையில வளரும் போது அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய A to Z மோசேயினுடைய எல்லா சூழ்நிலை அவர் அறிந்திருக்கிறார். ஆகினாலதான் அவர் சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்களில் கிருபை கிடைத்தது. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல வாழும்போது மனுஷருடைய கண்களில் தயவு கிடைத்தால் அது தேவனுடைய சித்தம். யார் கண்களில நமக்கு இரக்கம் கிடைத்தாலும் அது தேவனுடைய கிருபை. சில நேரங்களில் 5 அறிவு மிருகம் கூட, அந்த மிருகத்து கூட நம்முடைய அந்த மிருகத்துடைய கண்களில் கூட தயவு கிடைக்கும். எல்லாரையும் கடிக்கிற சிங்கமோ புலியோ நாயோ இருந்தா கூட சில பேரை பார்த்து அது கடிக்கலைன்னா அவங்க மேல கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிருக்குது. அந்த மிருகத்தினுடைய வாயை கட்டி இருக்கிறார்னு அர்த்தம். ஆகினாலே கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமந்தான் அவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். ஆகினால் இந்த நாட்களிலே விசேஷித்தவர்கள் நம்ம சொல்லி வேதம் சொல்லுது. ஆகினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய தயவு ரொம்ப முக்கியம். நான் யார் மேல தயவா இரக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன்னா அவங்க மேலதான் இருப்பாங்கிறாரு. ஆனா அது எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு கேட்டா, ஒருவேளை பாவிகளா இருந்தாலும் அவங்க மேல இறக்கப்பட்டு ரட்சிக்கிறார், ஒருவேளை நீதிமான்களா இருந்தாலும் அவங்களுக்கு இறக்கப்பட்டு சகாயம் செய்கிறார். இப்படி தேவனுடைய இரக்கம் பூமி முழுவதும் இருக்கிறபடினாலே அப்படி கிருபை பெறுவதற்கு மனத்தாழ்மை வேண்டும், ஜபம் வேண்டும், பணிவு வேண்டும், கர்த்தருடைய ஆராதனை விடாமல் தேட வேண்டும்.
தேவனை விட்டு பிரிகிற அனுபவம் வரக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஜபத்தை தொடருங்கள், கர்த்தரை விசுவாசிங்கள், ஆராதனையில் ஐக்கியப்படுங்கள். தேவன் நல்லவராயிருக்கிறார். ஆகினாலே 22வது வசனம் சொல்றாரு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அருமே சொல்றார் பாருங்க, என் கன்மலை வெடிப்புல வைத்து மூடுவேன் என்று சொன்னால் என்ன? மோசே கர்த்தரை தரிசித்து உயிரோடு இருக்க முடியாது. அதனால கன்மலை வெடிப்புல வச்சு உன்னை மூடிப்பேன் அப்படிங்கிறார். ஆமா, கன்மலை என்று வெடிப்பு என்று சொன்னால் தேவனுடைய சரீரத்துல ஒரு பகுதியில காயம் இருக்கிறது. அந்த ஒரு பகுதி தான் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை ஆகிய இயேசு. அந்த கன்மலை இயேசுனுடைய காயத்தை அன்றைக்கே சொல்றாரு, கன்மலை வெடிப்பு, அந்த காயத்துல நான் மோசே மூடி மறைத்து நான் கடந்து போவேன் என்று சொல்லி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய கிருபை அவருடைய கன்மலை வெடிப்புல நம்மளை வைத்து பாதுகாத்து வருகிறார். அவருடைய காயத்துல வைத்து பாதுகாத்து வருகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே தேவ நோக்கம் பாராட்டின கிருபைகளை நினைத்து, அவர் இரக்கங்களை நினைத்து, அவர் செய்த உபகாரங்களை நினைத்து, முதலாவது நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிப்போம், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். தேவ ஆவியானவர் அற்புதமாய் வழி நடத்துவார். மோசேயை கர்த்தர் எப்படி அவருடைய சமூகத்தை முன்னாடி அனுப்பி மோசையை காப்பாற்றினார். தேவனுடைய சமூகம் முன் சென்றது. நல்ல கவனித்து பாருங்கள், தேவனுடைய சமூகம், அவருடைய முகமே முன்னால போகுது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஆகினால்தான் தேவன் பிரயாணங்களை ஆசீர்வதிக்கிறார், தேவைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் நமக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்து வருகிறார். ஆகினால் நாம் எல்லாரும் மோசையை போல விசுவாசத்தோடு கேட்டாரு. நான் எனக்கு முன்னால நீங்க போறீங்கிறதுக்கு எனக்கு அடையாளம் வேணும்னு கேட்டார். அதுக்கு தான் சொன்னாரு, என் சமூகனுக்கு முன்னால செல்லும் என்று சொல்லி. ஆகினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் விசேஷத்தவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகம் முன்னால செல்லுதுன்னா கண்டிப்பா நமக்கு நிம்மதி கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். அவர் முன்னால போனார்னா எல்லா காரியம் வாய்க்க செய்து அதிசயத்தை செய்வார். அப்போது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும்ப்பா, போன வேலை ஆச்சுப்பா, சந்தோஷமா இருக்குது, எனக்கு நிம்மதியா இருக்குது, நான் நினைச்ச வேலையெல்லாம் நீ செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படி சொல்றப்ப அது காரணம் தேவனுடைய சமூகம் முன் செல்லுகிறது. தேவன் முன்னாலே இருக்கிறார், நமக்கு முன்னாலே போகிறார், அவர் கிரியை செய்கிறார், நமக்காக பேச வேண்டிய இடத்துல அதிகாரி உள்ளங்களில பேசுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிருபையை நாம் உணர வேண்டும். ஆகினால மோசைக்கு கொடுத்தது அதே கிருபை இன்றைக்கு நமக்கு கூட கொடுத்து வருகிறார். தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மோசைக்கு முன்பாக உங்களுடைய சமூகம் ஒரு கிருபையாக சென்றதப்பா. அந்த கிருபையின் மூலமாய் மோசை கரம்பிடித்து நடத்தினீர், ரட்சித்தீர், இளைப்பாற செய்தீர். ஆண்டவரே, உமக்கு கொடாகோடி ஸ்தோத்திர ராஜா. எங்களுக்கும் இப்படி கிருபை தந்தருளும். 2024 வருஷத்துல ஆண்டவர், இந்த 12ஆம் மாதத்துல, இந்த கடைசி நாட்களிலே எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய நாம மாத்திரம் மையப்படட்டும் ஆண்டவரே. செய்தி கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கர்த்தருக்குள் பலனடையட்டும், கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவே, எங்க தேசத்துக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவர், இப்படி சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும், தொடர்ந்து நடத்தும், காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புதிய கிருபையை தந்து மோசையை பலப்படுத்தினது போல என் தேவனுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. எங்களுடைய ஜெபத்துக்கு உட்பட்ட சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினுடைய நல்ல பிதாவே, ஆமென்.